இரட்டையில ஒண்ணு தானடி வழிபாடு பண்ணிட்டு வர, இன்னொன்னு தானே தேடி வந்திருக்க. அது ஆண் இல்ல பெண் பாகம் தான் சொன்னேன். முன்னெடுப்பு காலம் மட்டும்தான் ஆண் பாகம். உச்சி முடி பலி கொடுத்துட்டு வந்திருக்கடவ. வழிபோக்குல கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்ட பெண்ணோடைய ஆத்மா மலைப்பிரதேசத்துல பயணத்துல தொடர்ந்து இருக்குடா. போக்குவரத்துல தொடர்ந்து இருக்கு. உச்சி முடியில உட்காந்ததே தவிர நாளுக்கு நாள் அவ உருவ நிலையை மாத்துமே தவிர இன்னை வரைக்கும் ஆடுனது இல்லடா. சித்த ஆடல. கடன் தொல்லை கூடி போச்சு. இன்னும் 27 நாள் காலம் வாகனத்துல எச்சரிக்கை உண்டாகணும்டா அப்பா. வாகனத்துல பங்கம் இருக்கு உனக்கு. இன்னும் 27 நாள் காலம் இருக்கு. பழுது பக்கத்துல உன்னுடைய வாகனத்துல பழுது உண்டாயிருக்குது. வண்டி ரைட் சைடுல டேமேஜ் ஆக்கா. மாற்று மொழியில பழக்கத்துல இருக்கிற செய்வனில அகப்பட்டு இருக்கிறப்பா. தொழில் தடை ஏற்பட்டு இருக்கும். மாற்று மதத்துல தொழில் பொறாமையில செஞ்சு வச்சது செய்வனையாகப்பட்டது. 7.5 மாசமா வாட்டி எடுக்குது உன் குடும்பத்தை. உன் வீட்டுக்குள்ள தெய்வ வாசம் இல்ல. வாசப்படியில மூதேவி தாண்டா உட்காந்துருக்கா. கையளவு வந்தாலும் வீட்டுக்குள்ள நிறையாது. அப்பா, உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பாலகரும் எருக்கும் தடையே ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலையில 6 மணிக்கு மேல காலில் பாதத்துல வச்சு சூரியனை நினைச்சு அண்ணாந்து பார்த்து எனக்குள்ள இருக்கிற அத்தனை தோஷமும் செய்வினையால அகப்பட்டதாக இருந்தாலும் அத்தனையும் கரைஞ்சி போகணும் சொல்லி கால் பாதத்துல தண்ணி ஊத்தி இடமாறி நகரணும்டப்பா. அதன் பிறகு பஞ்ச தண்ணி தெளிச்சு அதை ஓரம் கட்டணும். இதை செஞ்சு முடிச்சா மனையில சுப நிகழ்வு நடக்கும்னு உத்தரவு கொடுக்குதுடா. தடையானதும் கட்டி போட்டு வச்சதும் கூடும் வேலையில தடைப்பட்டு நிற்கும். 27 நாளுக்குள்ள செய்யணும். நடத்தி தர சுப நிகழ்வு. வெளியில வீதியில பண்ணணும்டப்பா. வீட்டுக்குள்ள பண்ணாது ஒன்னே துடைக்கும். வீதியிலயோ ஒதுக்குப்புற முக்குட்லயோ செஞ்சு முடி. ஒண்ணு மத்தியமோ ஒண்ணுக்கு அதுக்கு நேர்மறடா. கற்பூர புத்தியில நிப்பா. 4 கனி உதிர்ந்து மூக்கனி நிக்குது. போக்கு சரியில்லாம போகுதுடாப்பா. பாலகனுடைய பழக்க வழக்கம் மாத்தி போகுது. புத்தி தடுமாற்றம் கொடுக்குது. இளம் வயசு, கல்வியில நாட்டம் இல்ல. கண்ணியால பங்கம் வர காத்துக்கிட்டு இருக்குடா. தடையேறும் வராது. நான் காத்து நிக்கிறேன். அவமானத்துக்கு இணையான விஷயம் உங்களுக்கு நடக்க பாக்குது. தான் வீதியிலே நடக்க பாக்குது. கவனமாயிரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்க பாக்குது. பார்த்து கவனமா இருங்க. பாலகனால கன்னிக்கு பங்கம் உண்டாகும்டா. கன்னியால பிரச்சனைனா அந்த தெருவில் ஏதாவது பொண்ணு பழக்க வழக்கம் வரும், பார்த்துருங்கன்னு சொல்றாங்க. பழக்க வழக்கம் மாற்றணும். கல்வியில நாட்டம் குறையுது. தகாத பாதையில போகுது. பேருக்கு சாது. புரியுதா? ஏதும் தெரியாத போல இருப்பான். கன்னியால வரக்கூடிய பழி பெத்தவங்களுக்கு வாங்கி வைக்கிறான். பெருசா இல்லாம தீர்த்து வைக்கிறேன்டா. அதுக்கான அடையாளம் உனக்கு நான் காட்டுவேன். மன வாழ்க்கை தேடி வருதுடி. மன வாழ்க்கை நடக்கும். சொன்னது செய்யுங்க. மன வாழ்க்கை நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப பொண்ணுங்க தான் கல்யாணம். கடன் தொல்லையால அவதிப்பட்டேன்னு சொன்னா 3 இடத்துல இருந்து திருப்பி வாங்கி தரேன். கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு என் பாலம் கருப்பங்கிட்ட படி கட்டிட்டு போ. வீட்டு கொண்டு வந்து தருவான். 27 நாள் காலம் உயிர் கண்டத்துல நிக்கிற. எச்சரிக்கை இருக்கணும். நான் கொடுத்த கனி உன் கூடவே இருக்கணும். சொன்ன காலம் பொருடா. முடிச்சு தரேன். முக்கண்ண அழிஞ்சு போய் வாசம் வீசுதடா மனையில. கிட்ட வாங்க. கிட்ட தள்ளி போங்க. முன்னாடி போங்க. கை மேல அப்படி. இல்லை அடியில். திருப்புங்க. முடிக்கோங்க. வா வா வா. ஏந்து வா. ஏந்து வா. எழுந்துரு. ஏறு. உச்சிக்கேறு. முற்போக்கில் ஏதோ கட்டு கட்டி வச்சிருக்குடாப்பா. வாக்குக்கு கேட்க போன இடத்துல கட்டு கட்டி வச்சிருக்கு. எழுந்து வா. ஒடியா. நாக வடிவானவ இவகிட்ட இருக்கிறது தெரிஞ்சு கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்குடாப்பா. நாக வடி உண்டாட இவகிட்ட. எழுந்துரு. அசஞ்சாடு. சீரே. கட்டுக்குள்ள அடக்கிட்டு
அப்பா இவ அங்கத்துல நெளிஞ்சி வர வச்சு 13 கட்டுக்கு அவ அங்கத்துல 13 கட்டு போட்டிருக்குது. அவ நெளிஞ்சி வர வேகம் குறைய வச்சு அவ படையெடுக்கும் வேகம் தாமதப்படுத்தி வச்சிருக்குடப்பா. 1.5 மாதமாகுதுடா வாடி. இடையில வருவா, ஆக்ரோஷம் கொடுப்பா, அடங்கி போவா. பார்க்காத வைத்தியம் இல்லடா நீ. அங்கத்துல குறை இருக்குன்னு வைத்தியமா பார்க்குற. அது இருக்கிறதுனால அதுக்கு எதனா ஆபத்து வருதா இல்லை எதனா பிரச்சனை? அந்த பாலகத்துக்கு எதுவும் ஆபத்து இல்லாத? உன் வீட்டில் அக்னி மூலையில் புதைச்சி வச்ச பொருள் ஒன்று இருக்குது. ஏவாடில் புதைச்சிது. வீட்டில் செப்பு தகடு இருக்குடா உன் மனையில. செய்வினையில இருக்குது உன் வீடு. அக்னி மூலையில செப்பு தகடு இருக்கு. குடும்பத்துக்குள்ள நிம்மதி கெட்டு கிடக்குது. சந்தோஷம் கிடையாது, சுகபோகம் கிடையாது. சொல்லுக்கு அடக்கத்துல தானும் இல்ல, மற்றவங்களும் இல்ல. வகை தெரியாம 4 பக்கமும் வாசலை வச்சு கதவு போடாம மாட்டிக்கிட்டு இருக்குது. மனையில இருக்கிறத சுத்தம் செய்யடப்பா. சுத்தம் செஞ்சா அவ கட்ட உடைஞ்சி அவள் எழுந்து ஆடி வருவா. அது ஆடி வந்தனா அப்புறம் அது இது உயிருக்கு ஆபத்து. அது அங்கே இருக்கிறதுனால எதனா பிரச்சனை வருமா அதை உடைக்கிறதுனால? உன் மனையில உனக்கும் நேர் திசையில ஒத்த வீதியில அவளை கட்டு போட்டவளும் இருக்கிறா, கட்டுக்கு துணை போனவளும் இருக்கிறா. அருளாடி சொல்றவ இருக்கா, சடாமுடி அதிகாரம் உள்ளவ இருக்கா. கட்டு போட்டவ ஒண்ணு, துணைக்கு போனவ ஒண்ணு. அதுல ஒருத்திக்கு இப்ப கால் மங்கி நிக்கிறவனா நிக்க போறா. மனையில இருக்கிறத சுத்தம் செய்யடப்பா. அவன் நெத்திக்கடை உடைச்சு வச்சிருக்க, அவன் நேத்திரத்தை திறந்து வச்சிருக்க. இனி வழிமுறையை காட்டுவா. உன் குலதெய்வம் பேர் என்னடா? என் குழந்தை வீரனாரு. அவன் ஆலயத்துல இல்லடா, போடா. அதை எடுத்தாதான் வருவாங்கன்னு அர்த்தம். நீ வணங்குற ஆலயத்துல இல்ல, அதுக்கு மேல் திசையில இருக்கிறான். பெருத்த மரத்துல இருக்கிறான். பக்கத்துல ஒத்த பனை மரம் இருக்கும். ஒத்த பனை மரத்துக்கு பக்கத்துல பெருத்த மரம், விழுது விட்ட மரம் இருக்குமாடா. உன் ஆலயத்துக்கு மேல் திசையில போடா. 4 பக்கமும் திசை கட்டு கிடக்குது. உனக்கு என்னடா காவலு? தான் போக்குக்கு தான் சிந்தனைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடக்கத்தர இருக்காது. மனையில இருக்கிறத எடு, சொல் புத்திக்கு அடக்கி தர. புத்தி கட்டு கிடக்குது உன் புத்திரன். தன் சிந்தனையும் கிடையாது, தான் சிந்தனையும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. தகாத முறையில போகுமோன்னு எண்ணத்துல தவிக்குது. மனையில இருக்கிறத எடுடாப்பா. அதை எடுத்தா அவ கட்டுக்குள்ள இருந்து சீறி வருவா. எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. மனையில உன் பங்காளி வழிமுறையில தலை விழுந்து போச்சு. வர்க்க குணம் வேற இருக்குடா அப்பா, கண்டறிஞ்சிக்க. மூந்து பாச்சு உன் பூஜை அறையில வை வர. எழுந்து நடமாடி காட்டினால, உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் என்னடி கேள்வி? எனக்கான சோதனையா? உங்ககிட்ட இருக்கிறதா நான் காவலுக்கு தான் நிக்கிறேன். உன் உயிர் போக வேண்டிய காலத்துல என் உடலை வருத்தி கொடுத்துருக்க. உன்னை விட்டு விலகல. கட்டுக்குள்ளதாட்டி அனுப்பேன். கட்டு உடைச்சு வா வெளியே. அவங்களே ஒதுக்கிடுவாங்க. எடுத்தால் ஒரு வளம் வரும், எடுக்கலன்னா உன் குலை விடும். மனையில இருக்கிறத எடு. எடுக்கிற வரைக்கும் உன் குளத்துல ஆபத்து உண்டு. ஒரு கேள்விக்கு எடுத்துட்டு வாடி. 11 வந்தாலும் நீங்க வந்து அதை எடுத்துட்டு வாங்க.